ஹாய் கைஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆன்லைன்ல உண்மையாவே மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கான்னு. எனக்கும் இந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அத கிளியர் பண்ண நெறையா வீடியோஸ் பார்த்தேன். நான் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்ச்சா டைப் பண்ணுங்க, அதில மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் ரைட்டிங் மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம். வீடியோஸ் பார்த்து மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் ரிவ்யூஸ் போட்டா மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நெறைய சொல்லியிருப்பாங்க. சரி, இதையெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுனேன். அப்படி ட்ரை பண்ணதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் நான் மணி ஏர்ன் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேப்ச்சா டைப்பிங். இதில் நான் ட்ரை பண்ணின வெப்சைட்டில் 100 crore பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு சம் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அப்படி நம்ம டைப் பண்ணுறதுல ஒரு சிலதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலதுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் ஒரு 50,000 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். சரி பரவாயில்ல, நான் அதை பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் 100 crore பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி $1 இல்லை $2ன்னு வரும். 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கஷ்டப்பட்டு நீங்கள் 80 rupees இல்லை 200 rupees அப்படி தான் ஏர்ன் பண்ணுவீங்க. அப்படி ஏர்ன் பண்ணுறதையும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் வித்ட்ரா பண்ண விட மாட்டாங்க. மினிமம் அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும், அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு கடைசியாக சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு அந்த 200 rupees கிடைக்கும். நான் இதை ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த கேப்ச்சா டைப்பிங்கில் இது வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணவே இல்லை. செகண்ட் வந்து ரைட்டிங் ஒர்க். இது எப்படி இருக்குன்னா, உங்களை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. மினிமம் அது 1000க்கு மேலே தான் இருக்கும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் அனுப்பி டெபாசிட் பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஒரு புக் கொரியர் பண்ணுவோம். நீங்கள் அதில் இருக்க வேர்ட்ஸை A4 ஷீட்டில் எழுதி அனுப்பணும். A4 ஷீட்டு, ஒரு பென்னு, புக்கு எல்லாமே அவங்க அனுப்பிடுவாங்க. அப்படி அவங்க அனுப்புறதுல நம்ம நார்மலாக எழுதி அனுப்பக்கூடாது. பார்டர் போடணும், கேப்ஸில் மட்டும்தான் எழுதணும், அதுவும் பிளாக் பென் யூஸ் பண்ணி மட்டும்தான் எழுதணும்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக எழுதியிருந்தால் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவேன்னு சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, அவங்க அனுப்பியிருக்க புக்கை நீங்கள் 7 டேஸில் எழுதி அனுப்பணும். அப்படி எழுதி அனுப்புகிற கொரியர் வந்து அவங்களுக்கு 1 டேக்குள்ளே போய் ரீச் ஆகணும். 1 டே ஆர் 2 டே எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுக்குள்ளே அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆகலைன்னா உங்கள் அமௌண்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க. இந்த ரூல் எல்லாமே அவங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நமக்கு நம்மளோட அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த இன்சிடெண்ட் எனக்கு நடக்கலை, பட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இது நடந்துச்சு. அவளும் அமௌண்ட் பே பண்ணி அந்த கொரியர் அவளுக்கு வந்துருச்சு. பட் அந்த புக்கில் ரொம்ப நிறைய வேர்ட்ஸ் இருந்தது. அதை வந்து 7 டேஸில் முடிக்கவே முடியாது. ஸோ இதுலேயும் வந்து நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கூகுளில் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரிப்ளைஸ் வரும். ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எஸ்எம்எஸ்ஸு இந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஜாபுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன், நாங்கள் உங்களுக்கு வந்து சில லிங்க்ஸ் அனுப்புவோம், அதில் நீங்கள் வந்து ரிவ்யூ போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பணும், அதுக்கு நாங்கள் அமௌண்ட் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து இல்லை, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அனுப்புனாங்க. பட் நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறமே அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை இல்லை. மறுபடியும் சேம் இதே ஜாப் தான், அதே மாதிரி வேறு ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வேணாம், எவ்வளோ டைம் சொல்கிறது, நான் வந்து ஆல்ரெடி இதை பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனேன். பட் அவங்க மறுபடியும் அது கேட்கல. சரி, இதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ அவங்க வந்து சில பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் சரின்னு டிசைட் பண்ணி பண்ணலான்னு நானும் அவங்க கொடுத்த 3 லிங்க்லேயும் போய் ரிவ்யூ போட்டுட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெலகிராமில் ஒரு ஐடி கொடுத்து இதுக்கு வந்து இந்த கோடு கொண்டு போய் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் அதை மெசேஜ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து இவங்களுக்கு சென்ட் பண்ணினேன். அந்த டெலகிராம் குரூப்பில் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு சேஃபாக இருக்குமா என்னென்னு தெரியல. அதனால் திரும்ப வந்து இவங்ககிட்டயே கேட்டேன். நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு 160 rupees ஆட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணுன்னா கண்டிப்பாக 1500 பே பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு. ஸோ வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதனால் நான் பண்ணலைன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த மொத்தமாக நான் பண்ணின எல்லா ஒர்க்குலேயுமே இது ஒன்றில் மட்டும் நான் 160 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. மற்றது எதுவுமே வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் இது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பார்ட் டைம் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நேர்லேயே ஏதாவது பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போங்க, அதுதான் பெட்டர். அப்படி இல்லைன்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.